ஓம் நமோ வெங்கடேஷாய. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ பிறந்த நாள், திருமண நாள், வீட்டில் கிரகப்பிரவேசம், இல்லை நம்ம ஃபேமிலியில் யாருக்காச்சும் 60ஆம் கல்யாணம் அப்படின்னா டிடிடியில் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தால் எஸ்பிஎஸ்சி சேனலில் நம்ம விஷ் பண்ணுற அந்த டேட் அன்னைக்கு லைவாக நம்ம ஃபோட்டோ டெலிகாஸ்ட் பண்ணி வாழ்த்து தெரிவிப்பாங்க அண்ட் ஆசீர்வாதமும் செய்வாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு பிரசாதமும் வரும். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட குங்கும பிரசாதம், ஒரு வாழ்த்து அட்டை, அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த அரிசி அக்ஷதை, அதுவும் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் டேஸில் நம்ம கோயிலில் நமக்கு பிடிச்சவங்களையோ டிவியில் பார்க்குறதுக்கும் விஷஸ் வாங்குறதுக்கும் வீடு தேடி நம்ம பிரசாதம் வர்றப்போ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து எங்களுக்கு பிரசாதம் வந்திருக்கு, நாங்கள் கொடுத்த அந்த விஷஸ் டிவியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அகெயின் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு நீங்கள் விஷஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்காக கூட இருக்கலாம், இல்லை வேறு யாருக்காச்சும் கூட இருக்கலாம். அவங்களோட ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் உங்கள் மொபைல்லையே கூகுளில். ஒரு சிலர் சொல்கிறாங்க மொபைலில் இது பண்ணினா டெலிகாஸ்ட் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் எவ்ரி டைம் மொபைலில் தான் பண்ணுறேன். மொபைலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. மேபி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் இவ்வளோ தான் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளார நம்ம வரலன்னா வேணால் நம்மளது விட்டு போகும். இல்லை வேறு ஏதாவது அவங்களோட ரூல் படி நம்ம அனுப்பலை, கொடுக்குற டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா கூட விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி மொபைலில் பண்ணுறதுனால வராது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக மொபைலே செய்துக்கலாம். மொபைலில் உங்கள் மொபைலில் கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர்லையோ, இன்கேஸ் கூகுளில் ஓப்பன் ஆகலைன்னா வேறு ஒரு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். சதமானம் பவதி விஷஸ் தெலுங்குன்னு போடுங்க. இந்த லிங்க்கை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸில் போய் நீங்கள் எங்கே அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் சைஸ் கொடுத்துருக்குறாங்க 10 MBக்கு கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னே டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஜான்வரிக்கு ஃபுல் ஆகிடுச்சு. பிப்ரவரிக்கு இந்த டேட்ஸ்க்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அவைலபிளாக இருக்குது. 11ஆம் தேதி இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா நைட்டு 12 மணி போல். 12ஆம் தேதி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 மணி போல். அந்த மாதிரி நைட்டு 12 மணிலேருந்து அடுத்தடுத்த நாளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் பிப்ரவரி 10ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கிறேன். என்னத்துக்காக நீங்கள் விஷ் பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணணும். பர்த்டே, மேரேஜ் டே, சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம், ஹவுஸ் வார்மிங், கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி. அடுத்து யாருக்கு விஷ் பண்ணுறீங்களோ உங்களுக்கே கூட நீங்கள் விஷ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து ஜெண்டர் மென்ஷன் பண்ணணும், அவங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் கூட யாருக்கு நீங்கள் விஷ் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் கொடுங்க. அடுத்து விஷஸ் சொல்லணும். யார் சொல்கிறீங்க, என்ன விஷஸ், யாருக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு கீழே அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் கொடுங்க, பின்கோடோட, ஃபோன் நம்பரோட. ஏன்னா அந்த அட்ரஸுக்கு தான் அக்ஷதை வரணும். ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் விஷஸ் அப்படிங்கிற பாப்பப் வந்தால் தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் லோடிங்னே இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்கள். நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அந்த டைம்லேயோ இல்லை காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களோட பர்த்டே விஷஸ் வரும் டிவியில். அண்ட் பிரசாதமும் அனுப்புவாங்க. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவில் அந்த நபரோட ட்ரெஸ் கோட், டிடிடியோட ட்ரெஸ் கோட் ரூல்ஸ் படி இருக்கணும். அதாவது ஜென்ஸாக இருந்தால் பேண்ட், இல்லை குர்த்தா பைஜமா, இல்லை வேஷ்டி, ஷர்ட், டிஷர்ட், அதாவது ப்ராப்பராக ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். லேடிஸ்னால் சாரீ, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா கூட இருக்கணும். வெஸ்டர்ன் ட்ரெஸ், ரொம்ப அல்ட்ரா மாடர்ன்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அந்த மாதிரி ஃபாரின்க்கெல்லாம் போகிறப்பெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம் பிக்சர் இருந்தால், அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டீசெண்டான பிளேஸில் டீசெண்டான ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்து அனுப்பணும். அடுத்து கீழே எங்கேயே கொடுத்துருக்குறாங்க சதமானம் பவதி விஷஸ் லிங்க்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளோட விஷஸ் நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூட ஜான்வரியில் நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா ஜான்வரி கிளிக் பண்ணால் வரும், பிப்ரவரி கிளிக் பண்ணால் வரும். அது மாதிரி நீங்கள்
போன வருஷத்தில் இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இயர் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. 2022 எஸ்எபிசி சேனல் யூடியூப்பில் கூட போய் நீங்கள் தெலுங்குன்னு போட்டால் கூட வரும். இது எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் ஒரு 8:30 மணிக்கு இல்லைனா 9 மணி போல் பாருங்கள். தெலுங்கு சேனலில் பார்க்கணும். எஸ்எபிசி சேனல் தெலுங்கு சேனலில் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவங்களோட ஏஜ் வைஸ் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் விஷ் பண்ணுறனால ஏதாவது டிடிடியில் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் அந்த ப்ரோக்ராம் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் டெஃபினட்டாக இந்த சதமான பவதி விஷஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லைவாக தான் பார்க்கணும் அப்புறமேட்டு பார்க்க முடியாதான்னு கூட இல்லை. அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நீங்கள் அந்த சதமான பவதி விஷஸ் தெலுங்குன்னு போட்டு அந்த டேட் போட்டால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூட ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ்எபிசி சேனலில் தெலுங்குல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்க்கலாம். ஜென்ரலாக 15 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டேட்டுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ ஜனவரிக்கு நிறைய டேட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. பிப்ரவரிக்கு அவைலபிளாக இருக்க தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நீங்கள் டேட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 11ஆம் தேதிக்கு உண்டானது இன்றைக்கி நைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அடுத்தடுத்த நாளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொடுக்குற அட்ரஸை நம்ம கிளியராக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பிரசாதம் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு டிடிடிலேருந்து தாயாரோட குங்கும பிரசாதம், அச்சதை, அந்த வாழ்த்து அட்டை அதெல்லாம் வர்றதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சாயந்தரம் போல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கேன். பட் நீங்கள் காலையிலே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 மணிக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். இருந்தாலும் காலையிலே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நம்மளோடது மிஸ் ஆகாமல் வரும். நீங்கள் மார்னிங்கே செய்துக்கோங்க. ஓப்பன் ஆகிறது அந்த டேட்டோட கோட்டா நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில டவுட்ஸ் கேட்டுருக்கிறதுனால இப்போ நான் அகெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறேன். சரி, அதை அப்படியே வீடியோவாக போடலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறப்போ அகெயின் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோசனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.